friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen.ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆத்தென்டிக்கா அப்படியே நீங்க கல்யாண வீட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லா பார்த்து இதோட இன்கிரிடியன்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட் வர்றதுக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பிரிஞ்சி சாதம் செய்கிறதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி நல்லா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா இந்த மாதிரி கை விட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக நம்ம அழுத்தி கழுவணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் நல்ல தண்ணியோடு வந்துடும். ஸோ நம்மளுக்கு அரிசி வேகும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக கையால் அழுத்தி விட்டு ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடி கனமான மண்சட்டி இது பார்க்குறதுக்கு ஒரு ஹண்டி ஷேப்பில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் 2 பிரியாணி இலையை நல்லா இந்த மாதிரி 2 பிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல பெரிய வெங்காயம் 1 பொடுசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் வதக்கிக்கலாம். பிரிஞ்சி சாதம் செய்யும் போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எதுவுமே அவசியம் இல்லை. ஏன்னா பிரிஞ்சி சாதம்ன்றது பார்த்திங்கன்னா முழுக்க பிரியாணி இலை, சோம்பு, அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு இது 3மே சேர்ந்தது தான் பிரிஞ்சியோட ஃப்ளேவரு. ஸோ அதனால் இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஆகிடும். அதனால அதை சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். 2 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க கண் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ரெகுலராக நம்ம சாப்பிட்றது மூலியமாக ஆஸ்துமா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. ஸோ எப்போ தக்காளி கட் பண்ணாலும் இந்த கண் பகுதியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். காயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பீன்ஸ் சேர்த்துருக்கேன், கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. உங்ககிட்ட எந்த காய் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 25 இலைகள் பார்த்திங்கன்னா புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதையும் இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு கட் பண்ணாமல் கையில் பிச்சு போடுறதுனால நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஆவியிலேயே சூப்பராக குக் ஆகிடுச்சு காய்கறிலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மொத்தம் 4 கப் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் 1 கப் தேங்காய் பாலும் 3 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் கழுவி வச்சுருந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிராமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம நல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வேக்காடுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா தம் ஆகட்டும். சூப்பராக பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் நல்லா அரிசி பக்காவாக வெந்து நல்லா நீளமாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ அதை சைடில் எடுத்து வச்சிடுறேன். இதில் இன்னும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. நல்லா நெய்லையே பொரிச்ச பிரெட் துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி. பொதுவாக பிரிஞ்சி சாதம் பார்க்குறதுக்கு வெஜிடபிள் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் பிரிஞ்சி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும்.
நல்லா மணக்க மணக்க கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட் படி அப்படியே செஞ்சு பாருங்க. பர்ஃபெக்ட்டா வரும். ஸோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ண டிஷ்ஷஸ என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து Instagramல zacs kitchen அப்படின்ற ஐடியில நீங்க வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.